ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாமுக்கான கடைசி வீடியோங்கிற மாதிரி பார்க்கலாம். இதில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். படிச்சதெல்லாம் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. இதில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட்ல கேன் பி எக்ஸ்டெண்டட் இன் ஒன் ஸ்ட்ரெச் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப்டர் மெச்சூரிட்டி. பிபிஎஃப் அக்கௌண்ட் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொன்னாக்கா பிளாக்ஸ் ஆஃப் 5 years அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது 15 வருஷம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு 500 ரூபா கொடுத்து ஆரம்பிக்கணும். 500 ரூபா கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா 15 வருஷம் ஆகும். 15 வருஷத்துல தான் மெச்சூரிட்டி. எவ்ரி இயர் மினிமம் 500 rupees அப்படிங்கிறது கட்டிடணும். மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல இதுலயும் சரி எஸ்எஸ்ஏவிலையும் சரி 1.5 lakh வரைக்கும் கட்டலாம். இதுக்கு டாக்ஸ் ரிபேட் அப்படிங்கிறதும் உண்டு. எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னாக்கா பிளாக்ஸ் ஆஃப் 5 years அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் எந்தெந்த அக்கௌண்ட் பண்ணலாங்கிறது இருக்கு. ஆல்ரெடி வீடியோலையும் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டி அப்படிங்கிறது 5 yearல மெச்சூரிட்டி ஆகும். ஃபர்தரா 5 yearக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 வருஷத்துல மெச்சூரிட்டி ஆகும். அதன் பிறகு 3 வருஷமா எத்தனை தடவை வேணாலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல முதல் வருஷத்துல க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த வருஷத்துல அந்த ஒரு வருஷத்துல க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா டோட்டல் நம்ம எவ்வளவு கட்டியிருக்கோமோ அதுல 1% பிடிச்சிட்டு தான் தருவாங்க. கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டை பிடிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண பிறகு அப்படின்னு சொன்னாக்கா சீனியர் சிட்டிசன் எப்ப வேணாலும் வித்வுட் டிடக்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் த RAKNPA ரெக்கன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏ குரூப் ஆபீசர்ஸ்க்கான ட்ரைனிங் சென்டர். இது இருக்கிறது காசியாபாத்ல இருக்கு. ரஃபி அஹ்மத் கித்வாய் நேஷனல் போஸ்டல் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைனிங் சென்டர் தனி. ட்ரைனிங் சென்டருங்கிறது தனியா 6 இருக்கு. அது இல்லாம இது ஏ குரூப் ஆபீசர்ஸ்க்கு மட்டுமான ட்ரைனிங் சென்டர் பாத்தீங்கன்னா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் வெயிட் லிமிட் ஆஃப் இந்தியா போஸ்ட் பார்சல்? இப்போ இந்தியா போஸ்ட் பார்சல் அப்படிங்கிற பேர்ல வருது பார்சல். அன்ரிஜிஸ்டர்ட் பார்சல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அட் பிரசன்ட் கிடையாது. இந்தியா போஸ்ட் பார்சல் வருது. ரீட்டைல் கஸ்டமருக்கும் உண்டு, கார்பரேட் கஸ்டமருக்கும் உண்டு. இதோட மேக்ஸிமம் வெயிட் பாத்தீங்கன்னா 35 கிலோ வரைக்கும் பண்ணலாம். இந்தியா போஸ்ட் பார்சல் பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் ரூட்ல போகும். ஸ்பீட் போஸ்ட் பார்சலா இருந்தாக்கா அதுல எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்க. அது வந்து பை ஏர் போகுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many members are there in postal service board? ஆல்ரெடி 6 member அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா 7 members இருக்காங்க. மெம்பர்ஸ்க்கான டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எது மாதிரி இருக்குங்கிறது இதுல இருக்கு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Every letter, packet or parcel has to be stamped with the date stamp of at least how many post offices? Date stamp அப்படிங்கிறது எந்த ஒரு ஆர்டிகிளையும் எத்தனை இருக்கணும் மினிமம் அப்படின்னு கேட்கறாங்க. மினிமம் 2 இருக்கணும். அதே ஆபீஸ்ல புக் ஆயிட்டு அதே ஆபீஸ்ல டெலிவரி ஆனாலுமே புக்கிங் டேட்டுக்கு ஒன்று டெலிவரி டேட்டுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி 2 டேட் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது அதுல இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following office can redirect a postal article? ஒரு ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இன்டர்செப்ஷன் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது, ரீடைரக்ஷன் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. இது இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த டெஸ்டினேஷன் போன பிறகுதான் அதை பண்ண முடியும். இதுக்கு நடுவில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஹெட் ஆஃப் த சர்க்கிளோட ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். So by the office of destination. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A station bundle contains which of the following? Station bundle என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. Station registered article, station unregistered article, only station registered parcel, all of the above அப்படின்னு சொல்றாங்க. Station unregistered article இருக்கணும். Station bundle பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல பெய்டும் இருக்கலாம், அன்பெய்டும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஒரே பண்டல்ல கட்டக்கூடாது. அன்பெய்டு மட்டும் அந்த 14க்கு மேல போகுதுன்னா அது தனியா பண்டல் கட்டணும். பெய்டு மட்டும் இருந்துச்சுன்னா அது 14க்கு மேல போச்சுன்னா இது தனியா கட்டணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கட்டக்கூடாது ஸ்டேஷன் பண்டல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஐட்டம் இஸ் ப்ரோஹிபிட்டட் பை இந்தியா போஸ்ட்? இந்தியா போஸ்ட்ல எது வந்து தடை செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க. ஆல் ஆஃப் தி அபோவ். வெடிக்கக்கூடியது ஏதாவது இருக்கு, கூர்மையா இருக்கு, அதை ஒழுங்கா பேக் பண்ணாம இருக்கு, இல்ல இன்டீசென்ட் இம்மாரல் ஆப்சன்ஸ் பிரிண்டிங் இருக்கு அப்படின்னாக்கா இது எல்லாத்தையுமே தடை பண்ணி வச்சிருக்கு. ப்ரோஹிபிஷன், ஜெனரல் ப்ரோஹிபிஷன் அப்படிங்கிற ஹெட்ல இருக்கு இந்தியா போஸ்ட்ல. அதை பார்த்து வச்சுக்கோங்க ஒன்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the discount rate for walk-in customer if daily revenue is above 1 lakh rupees in speed post business? டெய்லி ரெவென்யூ அப்படிங்கிறது ஒரு நாள்ல 1 லட்சத்துக்கு மேல இருந்தாக்கா ஒரே புக்கிங் ஆபீஸா இருக்கணும், சேம் சென்டரா இருக்கணுங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் உண்டு. 10%ங்க. வாக்கின் கஸ்டமருக்கான டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இதுதான். 2000க்கு மேல இருக்கணும், 1 லட்சத்துக்குள்ள இருக்குனாக்கா 5%, 1 லட்சத்துக்கு மேல போகுதுன்னாக்கா 10%. applicable with the same sender's address irrespective of number of bookings in a day. எத்தனை புக் பண்ணாருங்கிறது முக்கியம் கிடையாது இதுல. அடுத்த கொஸ்டின். A bag used to enclose several bags sent to the same office or section thereby affording protection to them and securing the disposal of
disposal in transit of only one bag in place of several bags is called as. நிறைய பை போக வேண்டிய இடத்துக்கு அந்த பை எல்லாத்தையும் ஒரே பையில போட்டு கட்டி அந்த பையை செக்யூரா அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா டிரான்சிட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்சிட் அப்படின்னு வர்ற எல்லா இடத்துலயுமே அங்க பேக் மட்டும்தான் மூவ் ஆகும், ஆர்டிகிள் சார்ட்டிங் அப்படிங்கிறது இருக்காதுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ் கம் அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் விச் போஸ்டல் சர்க்கிள்? எந்த போஸ்டல் சர்க்கிள்ல வருது அந்தமான் நிக்கோபர்? நிறைய தடவை ரிப்பீட்டடா வர்ற கொஸ்டின் இது. வெஸ்ட் பெங்கால் போஸ்டல் சர்க்கிள்ல வருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which one of the following post office savings account scheme cannot be closed prematurely? Prematurely PMC அப்படிங்கிறது பண்ண முடியாத அக்கௌண்ட் எது அப்படின்னு கேட்கறாங்க. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, NSE இஷ்யூ. NSE மட்டும் premature அப்படிங்கிற ஒண்ணு பண்ண முடியாதுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Compensation for delay in domestic speed post is, டொமஸ்டிக் இன்லேண்டுக்குள்ள இருக்க ஸ்பீட் போஸ்ட் வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொன்னா நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் போறதுக்கு இத்தனை டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி டிலே ஆகுதுன்னாக்கா அதுக்கு காம்பன்சேஷன் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸ்பீட் போஸ்ட் சார்ஜுங்க. ஸ்பீட் போஸ்ட் அவர் எவ்வளவு கொடுத்தாரோ அந்த அமௌண்ட்டை திரும்ப தருவோம். காம்பன்சேஷன் ஒரு தடவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல ஸ்பீட் போஸ்ட்டுக்கு மட்டும் இருக்கு. டொமஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா டிலேனாக்கா ஸ்பீட் போஸ்ட் சார்ஜ். இன்டர்நேஷனல்ல டாக்குமெண்டா இருந்தாலும் சரி, மெர்ச்சன்டைஸா இருந்தாலும் சரி, டிலே இருக்கு, 5 நாள் டிலே இருக்கு எக்ஸ்க்ளூடிங் ஹாலிடேஸ் அப்படின்னு சொன்னாக்கா அந்த புக்கிங் சார்ஜ்ல 5% கொடுத்துருவோம். ஆக்சுவலா புக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா ஆகும், அதுல 5% திரும்ப கொடுத்துருவோம். லாஸ், பில்ஃபரேஜ், டேமேஜ் அப்படின்னு சொன்னாக்கா டொமஸ்டிக்கா இருக்கு ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா டபுள் த புக்கிங் சார்ஜ், அப்படி இல்லைனாக்கா 1000 விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்றது அதை கொடுத்துருவோம். இன்டர்நேஷனல் டாக்குமெண்டா இருந்ததுனாக்கா அது லாஸே ஆனாலும் வெறும் அந்த போஸ்டேஜ் பெய்ட மட்டும் கொடுத்துருவோம். மெர்ச்சன்டைஸா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதுல அவர் வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருப்பாரு, அந்த வேல்யூ அப்படி இல்லைனாக்கா 130 SDR, இது ரெண்டுல எது கம்மியோ அதை கொடுத்து அது கூட அந்த போஸ்டேஜையும் சேர்த்து கொடுப்போம் மெர்ச்சன்டைஸா இருந்தாக்கா. காம்பன்சேஷன் வந்து இன்டர்நேஷனல் ஆர்டிகிளுக்கு டோட்டல் டேமேஜ், டோட்டல் லாஸ் அப்படின்னு வந்ததுனாக்கா அதுக்கான காம்பன்சேஷன் கொடுத்துட்டு கூடவே அந்த போஸ்டேஜையும் சேர்த்து கொடுக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ஷியல் லாஸ் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு பார்ட் டேமேஜ் ஆச்சு, எவ்வளவு பார்ட் லாஸ் ஆச்சோ அதை மட்டும் கொடுப்போம். பட் எந்த கண்டிஷன்லயும் அது அந்த டோட்டல் டேமேஜ்க்கான 130 SDR தாண்டாது. பார்ஷியல் லாஸ் டேமேஜ்ல போஸ்டேஜை திரும்ப தர மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் AMPC? AMPCயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர். ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர் பொறுத்த வரைக்கும் 2 ஊர்ல இருக்கு, டெல்லியிலையும் கொல்கத்தாவிலையும் இருக்கு. அங்க 2 மெஷின் இருக்கு பாத்தீங்கன்னா, லெட்டர் சார்ட்டிங் மெஷின் ஒன்னு இருக்கு அண்ட் மிக்ஸ்டு மெயில் சார்ட்டர்னு ஒன்னு இருக்கு. லெட்டர் சார்ட்டிங் மெஷினை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 35,000 ஆர்டிகளை சார்ட்டிங் பண்ணும். மிக்ஸ்டு மெயில் சார்ட்டரை பொறுத்த வரைக்கும் 18,000 ஆர்டிகளை சார்ட்டிங் பண்ணும் ஒரு மணி நேரத்துக்கு. இதுங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எடுத்ததுங்கிறது வால்யூம்ல எடுத்தது கிடையாது, நம்மளோட ஆனுவல் ரிப்போர்ட்ல வர்றது. ஸோ இது வந்து கான்ஃபிடென்டான ஒரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ஹவு மெனி டெனாமினேஷன்ஸ் இந்தியன் போஸ்டல் ஆர்டர்ஸ் ஆர் அவைலபிள்? இந்தியன் போஸ்டல் ஆர்டருக்கு தனி வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். அட் பிரசன்ட் 4 டெனாமினேஷன்ல மட்டும்தான் இருக்கு. 10, 20, 50, 100ங்கிற மாதிரி இருக்கு. கரன்சி பீரியட் கேட்டாக்கா 2 வருஷம், வித் செகண்ட் கமிஷன் கேட்டாக்கா 3 வருஷம். பார்த்து வச்சுக்கோங்க. EIPO இருக்கிறது ஒரே ஒரு டெனாமினேஷன்ல 10 ரூபாயில மட்டும்தான் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A bag used to enclose correspondence of the high officers of government and the correspondence of the DG of post when on tour is called. டூர்ல இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கான கரஸ்பாண்டன்ஸ் போதே அந்த பேக்கு பேர் என்னன்னு கேட்கறாங்க. அதுக்கு பேரு ஸ்பெஷல் பேக்குங்க. கேம்ப் பேக் அப்படிங்கிற ஒண்ணு எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா அபிஷியல் ஃபைல்ஸ் ஏதாவது கட்டி போகுது அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் கேம்ப் பேக். கரஸ்பாண்டன்ஸ் போகுதுன்னு சொன்னாக்கா ஸ்பெஷல் பேக்குங்க. இது ரெண்டுமே ஹை அத்தாரிட்டிக்கு தான் போகும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபீ ஃபார் இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் பாஸ்புக்? டூப்ளிகேட் பாஸ்புக்கான ஃபீ கேட்கறாங்க. 50 ரூபா பிளஸ் GSTங்கிற மாதிரி வரும். SB பிரான்ச்ல இருக்க அந்த ஃபீ எல்லாத்தையுமே இதுல குறிச்சிருக்கோம், பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். சஜஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் புக் இஸ் மெயின்டைன்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆஃபீஸ்? கம்ப்ளைண்ட் அண்ட் சஜஷன் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயுமே இருக்கணும், ஈவன் பிரான்ச் ஆஃபீஸா இருந்தாலுமே இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who will prepare and supply the due mail and sorting list to all head, sub and branch post officers? இது வந்து SSP ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாருங்க. DMSL அப்படின்னு சொல்லுவாங்க. டியூ மெயில் அண்ட் சார்ட்டிங் லிஸ்ட். எந்தெந்த மெயில் எப்படி வரணும், எந்தெந்த மெயில் யாருக்கெல்லாம் நம்ம பேக் கட்டணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் அதுல இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which one of the following is an unusual bag? எது டியூ பேக், எது அன்யூஷுவல் பேக் அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோங்க.
இதுல அன்யூஷுவல் பேக் அப்படிங்கிறது கேம்ப் பேக், மற்ற எல்லாமே ரெகுலரா வர வேண்டியது, அது எல்லாமே டியூ பேக்ஸுங்க. எது டியூ பேக்ஸ் எது அன்யூஷுவல் பேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்சூர்டு பேக்கை பொறுத்த வரைக்கும் அது நெய்தர் டியூ நார் அன்யூஷுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேக்ஸிமம் சிஓடி லிமிட் அண்டர் ஸ்பீட் போஸ்டேஜ். சிஓடிக்கான மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது 50,000. மேக்ஸிமம் இன்சூர்டு லிமிட் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா 1 லட்சம் ரூபாங்க. What is the compensation for loss or damage of international EMS merchandise item அப்படிங்கிற EMS merchandise. EMS டாக்குமெண்டா இருந்ததுனாக்கா போஸ்டேஜ் மட்டும்தான் கொடுப்போம். EMS merchandise அப்படின்னு சொல்லும்போது 130 SDR, அப்படி இல்லைனாக்கா அதுல அவங்க கண்டென்ட்டுக்காக கொடுச்சிருக்கிற வேல்யூ இது ரெண்டுல எது கம்மியோ அதை கொடுத்துட்டு பிளஸ் த போஸ்டேஜ் கொடுத்துருவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the maximum age limit for availing a non-medical PLI policy? non-medical PLI ன்னு சொல்லும்போது 40 வருங்க. RPLI ன்னு சொன்னா 35 வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the cost of one MyStamp sheet? MyStamp sheet பத்தி வரும். ஒரு 3-4 கொஸ்டின் தான் இருக்கு டோட்டலாவே, அதை கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு MyStamp ஷீட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 300 ரூபா அதோட விலை. நம்ம போட்டோ போட்டு அடிச்சு கொடுத்தாங்கன்னா 300 ரூபா. அதுல 12 ஸ்டாம்ப்ஸ் இருக்கும். 12 ஸ்டாம்ப் 5 ரூபா வேல்யூல இருக்கும். அதோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 60 ரூபா தான். இதுலயே வந்துட்டு மொத்தமா ஆர்டர் கொடுக்குறோம் பல்க் கஸ்டமர் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னாக்கா 2க்கு மேல 100க்குள்ள 300 ரூபா ஷீட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு 10%ங்க. 100 ஷீட்டை தாண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் 100க்கு இந்த 10% என்னவோ அதை கொடுத்துருவாங்க. 100 தாண்டி போற ஷீட்டுக்கு மட்டும் 20% டிஸ்கவுண்ட்டுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போ அப்படின்னு சொன்னாக்கா இண்டிபெக்ஸ் 2011ல இன்ட்ரடியூஸ் ஆச்சு MyStamp. இதுக்கான பல்கா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா பல்கா கொடுக்குறவங்களுக்கான டிஸ்கவுண்ட் என்னன்னு பார்க்கும்போது 2 ஷீட்ல ஆரம்பிச்சு 100 ஷீட் வரைக்கும் கொடுத்தாங்கன்னா 10%. 100 ஷீட்டுக்கு மேல கொடுக்குறாங்கன்னா முதல் 100க்கு அதே 10% தான் கொடுப்பாங்க. 100க்கு மேல போற ஷீட் எத்தனையோ அதுக்கு மட்டும் 20% அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. கவனம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். What should the postman do if an accountable item is to be delivered to an illiterate addressee? இது வந்து அக்கௌண்டபிள் ஐட்டம் ஏதாவது டெலிவரி பண்றாரு அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணணும்? Get the thumb impression or seal and is to be attested by the postman. postman அட்டஸ்ட் பண்ணாக்கா அதுவே போதும், இவங்க தான் அட்டஸ்ட் பண்ணாங்கன்னா போதும். மணி ஆர்டருக்கு சொல்லல, அக்கௌண்டபிள் ஐட்டத்துக்கு சொல்றோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The premium payable in பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஜன் சுரக்ஷாவை பார்த்து வச்சுக்கோங்க. ஜன் சுரக்ஷாவில் ஒன்றும் மேக்ஸிமம் எதுவும் கிடையாது. சும்மா ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு வீடியோஸ் தான் நம்ம சேனல்லே இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான பிரீமியம் எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. ₹20 பெர் ஆனம். இதுலயே ஒரு ஆன்சர் இருக்கு. ₹20 பெர் மந்த்னு இருக்கு. கவனமா எக்ஸாம் எழுதுங்க. இந்த மாதிரி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜன் சுரக்ஷாவில் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏஜ் லிமிட்டுங்க. PMSBY அந்த ஆக்சிடென்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் 18ல ஆரம்பிச்சு 70 வரைக்குமே போடலாம். எல்லாருக்குமே தெரியும், நீங்க தான் அதிகமா பாலிசிஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பீங்க. PMJJBY பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு அந்த பாலிசி போட முடியும். 50 வயசுக்குள்ளதான் என்ட்ரிக்கான ஏஜ். பட் 55 வரைக்கும் பிரீமியம் பிடிச்சிட்டே இருப்போம். APY பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு போடணும். அடுத்து பிரீமியம் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா PMSBYக்கு 20 ரூபா ஜூன் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும். இதுல 436 ரூபா வரும் பெர் இயர். அது வந்து APY பொறுத்த வரைக்கும் டேபிள் இருக்கு. அந்த டேபிள் இப்படி தான் ஆகும், எத்தனை வயசுல என்ட்ரியோ அதுக்கு தகுந்த மாதிரி. பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா PMSBY வந்து ஆக்சிடென்ட் பாலிசி. ஆக்சிடென்ட் பாலிசினாக்கா மொத்தமா இறந்துட்டாலும் 2 லட்சம். கண்ணு, கை, காலு இதுல ஏதாவது மொத்தமா இருக்கிற 6 உறுப்புல 2 உறுப்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் 2 லட்சம். 1 போயிடுச்சுன்னா 1 லட்சம். பார்ஷியல் டிசேபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் PMSBYல உண்டு. PMJJBY பாத்தீங்கன்னாக்கா எப்படி செத்தாலும் காசு, ஆனா செத்தா மட்டும்தான் காசு. பார்ஷியல் டிசேபிலிட்டி அப்படிங்கறதெல்லாம் அதுல எதுவும் கிடையாது. அடுத்தது APY பாத்தீங்கன்னாக்கா அஷ்யூர்டு பென்ஷன். 60 வயசுக்கு மேல அஷ்யூர்டு பென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா SBI அக்கௌண்ட் டிடக்ஷன் தான். இது எல்லாத்துக்குமே ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும். எய்தர் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது சொல்லலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். With reference to transfer of articles between postmen. போஸ்ட்மேனுங்க அந்த APM இருக்காரு அவர்கிட்டயோ இல்ல போஸ்ட் மாஸ்டர்கிட்டயோ சொல்லாம அவங்களுக்குள்ள ஆர்டிகலை மாத்திக்கிறது விஷயமா என்ன சொல்லி இருக்கு ரூல் அப்படின்னு கேட்கறாங்க. இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். அவங்களுக்குள்ள அதை மாத்திக்கவே கூடாது. அடுத்தது. Who should accompany a postman carrying valuable insured articles or money order above his limit for delivery? அவரோட லிமிட்டை தாண்டி எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் கூட யார் அனுப்பணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஹெட் போஸ்ட்மேன் போவாருங்க. ஹெட் போஸ்ட்மேன் தான் போவாரு. அவரோட லிமிட்டுக்கு ரெடியூஸ் ஆயிட்ட பிறகு அங்கேயே அந்த போஸ்ட்மேன் புக்ல ஒரு கையெழுத்து போட்டுட்டு திரும்ப வந்துருவாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிரஸ் அண்ட் டிஃபர்டு பண்டல்ஸ் ஆர் த டைப் ஆஃப். இப்படி 2 பண்டல் இருக்கு. இது எதுல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. சார்ட்டிங் பண்டல்ல இருக்குங்க. சார்ட்டிங் பண்டல்ல எக்ஸ்பிரஸ் பண்டல், டிஃபர்டு பண்டல் அப்படின்னு இருக்கு. எக்ஸ்பிரஸ் பண்டல் அப்படின்னா என்னன்னாக்கா அந்த சார்ட்டிங் பண்டல்ல இமீடியட்டா பிரிச்சு சார்ட்டிங் பண்ணி அடுத்த மெயில் போகும்போதே இது பண்ணிடணும். டிஃபர்டு பண்டல கொஞ்சம் லேட்டா கூட பண்ணலாம்.
இந்த மாதிரி 2 டைப் இருக்கு சார்ட்டிங் பட்டன்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பல்க் கஸ்டமர் ப்ரொவைடிங் rupees dash worth ஸ்பீட் போஸ்ட் பிசினஸ் இன் a calendar month at a ஸ்பீட் போஸ்ட் புக்கிங் ஆஃபீஸ் மே avail BNPL ஃபெசிலிட்டி. BNPL அவைல் பண்ணணும்னாக்கா அவரு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பிசினஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. 10,000 ரூபாய் பிசினஸ் கொடுக்க வேண்டியிருக்குங்க. BNPL இருந்து கொஸ்டின் வரலாம். BNPL ஒண்ணுமே கிடையாது, இந்த 2 ஸ்லைட் தான் பார்த்து வச்சுக்கோங்க. பல்க் கஸ்டமர் அப்படின்னு யாரை நம்ம மென்ஷன் பண்றோம்னாக்கா இப்ப சொன்ன மாதிரி மாசத்துல 10,000 ரூபாய்க்கு ஒருத்துக்கு பிசினஸ் கொடுக்கறவரை தான் பல்க் கஸ்டமர் அப்படின்னு கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பேங்க் டாக்குமெண்டோட பேங்க் செக்யூரிட்டியோட வந்துட்டு அவங்க ஒரு டிவிஷனுக்குள்ளவே போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா டிவிஷன் ஹெட்டே அவங்களுக்கு கொடுக்கலாம். மல்டிபிள் லொகேஷனா இருக்கு, வித்தின் ரீஜியன்னா ரீஜியன் ஹெட், வித்தின் சர்க்கிள்னா சர்க்கிள் ஹெட். 2 சர்க்கிள் இருந்ததுனாக்கா நேஷனல் இது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கணும், அதை விட்டுருங்க. அது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த போஸ்ட் மாஸ்டரே கூட கொடுத்துடலாம். டிவிஷன் ஹெட் தான் கொடுக்கணும் கிடையாது. ஜிபிஓ இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த போஸ்ட் மாஸ்டரே கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி அப்ரூவல் வாங்கிட்ட பிறகு என்ன பண்ணணும்னாக்கா ஒரு பேங்க் கேரண்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு மாசம் ஃபுல்லா அவர் புக் பண்ணிக்கிட்டே வராரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாசம் ஃபுல்லா என்னவோ அதுக்கான பில்ல நாம அந்த ஃபாலோவிங் மந்த்ல இப்ப ஜனவரி ஃபுல்லா புக் பண்றாரு அப்படின்னு சொன்னாக்கா பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள்ள பில்ல ரைஸ் பண்ணுவோம். நாம அந்த பிப்ரவரி கடைசி நாளைக்குள்ள அவர் அந்த பில்ல செட்டில் பண்ணிடணும். இந்த ரினிவல் அப்படிங்கறது 1 வருஷத்துக்கு முதல்ல அவர் அப்ளை பண்ணி வாங்குறாருனாக்கா அந்த லைசன்ஸும் அவருக்கு 1 வருஷம் தான். அந்த பில்ல வந்து அவர் வந்துட்டு 7ஆம் தேதி நாம ரைஸ் பண்ற பில்ல அந்த மாச கடைசிக்குள்ள அவரு செட்டில் பண்ணிடணும். ஒருவேளை செட்டில் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க எந்த டேட்ல ரைஸ் பண்ணுமோ அதுல இருந்து 12% பெர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட்டு அவர்கிட்ட வாங்கிடுவோம். இதுதான் அவர் வந்து எனக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி வேணாம், அட்வான்ஸ் பேமெண்ட்டோ இல்ல புக்கிங் டயத்திலேயோ பணத்தை கொடுத்துடுறாரு, 50,000க்கு மேல அவர் வந்து பிசினஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு டிஸ்கவுண்ட்டுமே உண்டு. ரெகுலரா வந்து அந்த கார்பரேட் கஸ்டமருக்கு இருக்கிற அந்த டிஸ்கவுண்ட் ஃபெசிலிட்டி இவருக்குமே உண்டு, கிரெடிட் வைக்கல அப்படின்னு சொன்னா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் BNPL. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் ஷுட் த போஸ்ட்மேன் டூ இஃப் ஹி அனேபிள் டு ரீட் த லாங்குவேஜ் ஆன் த ஆர்டிகல்ஸ் அட்ரஸ்? ஆர்டிகல்ல இருக்க அட்ரஸ் அவருக்கு தெரியலன்னா என்ன பண்ணலாம்? அந்த ஆர்டிகல்ல அவரு அது யாரோட பேரோ அந்த பேரை எழுதி வைக்கலாம் அப்படின்னு இருக்கு. த யூனியன் டெரிட்டரி ஆஃப் லட்சதீப் கம்ஸ் அண்டர் த போஸ்டல் சர்க்கிள் ஆஃப். லட்சதீப் வந்துட்டு எந்த போஸ்டல் சர்க்கிள்ல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. கேரளா போஸ்டல் சர்க்கிள் அண்டர்ல வரும் அதுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டு whom should the payment made if the payee of a money order is a minor and living with parent of guardian? பேரண்ட் இல்ல கார்டியன் கூட இருக்க மைனருக்கு ஒரு மணி ஆர்டர் வருதுன்னா அதை யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா பேரண்ட் ஆர் கார்டியன் யாரோட கேர்ல அவர் இருக்காரோ அவங்க கிட்ட கொடுப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What should the postman do if the addressee refused to sign in the acknowledgement but signed in the receipt? ஆர்டிகல் நம்ம கிட்ட வாங்குறோன்றதுக்கு கையெழுத்து போட்டு வர்றாரு, அக்னாலஜ்மெண்ட்ல கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. இந்த கண்டிஷன்ல ஆர்டிகலை டெலிவரி பண்ணலாம்னு இருக்கு. டெலிவர் த ஆர்டிகல் அண்ட் மேக் எ ரிமார்க் ஆன் அக்னாலஜ்மெண்ட் அபவுட் ரெஃப்யூசல். அது அட்ரஸி ரெஃப்யூஸ்டு டு சைன் அப்படிங்கிற மாதிரி அக்னாலஜ்மெண்ட்ல எழுதிட்டு போஸ்ட்மேன் கையெழுத்து போட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் திருப்பி அனுப்பலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What must a postman do if his beat contains a village also? ஒரு டவுன் போஸ்ட்மேன் இருக்காரு, அவருக்கு டவுன் ஏரியா இல்லாம ஒரு வில்லேஜுமே சேர்ந்து வருது அப்படின்ற கண்டிஷன்ல அவர் என்ன பண்ணணும்னாக்கா should maintain a village postman's visit book in addition to postman's book. அந்த வில்லேஜுக்கு ரெகுலரா போறாரு வராருன்னு அங்க 2 பேர்ட்ட கையெழுத்து வாங்குவாங்க இல்லைங்களா, அதையும் அவரு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which one of the following is not a type of mailbag? Mailbag எத்தனை டைப் அப்படிங்கறத படிச்சிருக்கோம் ஏற்கனவே. மெயில்பேக்ங்கிறது 3 டைப். இதுல இருக்க 4ல எது கிடையாது அப்படிங்கிறாங்க. டியூ மெயில் பேக் அப்படிங்கிற மாதிரி மெயில் பேக் கிடையாது. மெயில் பேக் ஆக்சுவலா டியூ பேக் அது வேற. மெயில் பேக் வந்து 3 டைப்ல இருக்கு. ஸ்டேஷன் மெயில் பேக், சார்ட்டிங் மெயில் பேக், கம்பைன்டு மெயில் பேக். ஸ்டேஷன் மெயில் பேக் அப்படின்ட்டு போகுது அப்படின்னாக்கா அங்க இருக்கிறது எல்லாமே அதே ஸ்டேஷன்ல டெலிவரி ஆயிடுற மெயில்ஸ் இருக்கும். சார்ட்டிங் மெயில் பேக்னாக்கா அங்க போயிட்டு அங்கிருந்து சார்ட்டிங் ஆயிட்டு ஃபர்தரா போகும் அப்படிங்கிறது சார்ட்டிங் மெயில் பேக். கம்பைன்டு மெயில் பேக்ல இந்த 2 டைப் ஆர்டிகிளுமே இருக்கும். இவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What must a postman do if an article cannot be delivered due to the addressee is not found at the given address? அந்த அட்ரஸ்ல அந்த அட்ரஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும்? இல்லைங்கிற மாதிரி கம்முன்னு எடுத்துட்டு வந்துடக்கூடாது. யார்ட்டையாச்சும் விசாரிச்சு அந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்டு, இன்கேஸ் அவரோட பீட்லயே இருக்குன்னாக்கா எங்க இருக்கோ அங்க கொண்டு போய் கொடுக்கணும். அவரோட பீட்ல இல்ல மற்றவங்களோட பீட்ல இருக்கு பட் வித்தின் தட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னாக்கா யாரோட பீட்ல இருக்கோ அது ரிமார்க் எழுதி அந்த அட்ரஸ் எழுதி அவங்க கிட்ட கொடுக்கணும். இது ரெண்டுமே இல்ல ஒரு கான்பிடென்டான இடத்துல இருந்து வருது வேற எங்கன்னா இருக்காரு அவர் அப்படின்னு சொன்னாக்கா அங்க ரீடைரக்ஷனும் பண்ணலாம். சோ டெலிவரி பண்றதுக்கான முழு முயற்சியும் அவர் எடுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the registration charge for MBAG? MBAG-க்கான registration charge என்னன்னு கேக்குறாங்க. MBAG-லயுமே அந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு டோட்டலாவே படிக்கிறதுக்கு. அதை படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கான registration charge அப்படிங்கிறது 750ங்க. MBAG பாருங்க. Special bags containing newspaper, periodicals, books and similar printed documents for same addressee at same address.
அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே பேக் உள்ள போட்டு கட்டி அனுப்பலாம். அந்த பேக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அப்படிங்கிறது 750. டேரிஃப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 கிலோவில் தான் ஆரம்பிக்குது. 5 கிலோ கம்மியாக இருந்தாலுமே 700 ரூபா, 5 கிலோ வரைக்கும் 700 ரூபா. அதுக்கு மேலே போகுது அப்படின்னாக்கா ஒவ்வொரு கிலோவுக்கும் 150 ரூபாங்கிற மாதிரி டேரிஃப் வந்துடும். மேக்ஸிமம் வெயிட் அப்படிங்கிறது 30 கிலோ. காம்பன்சேஷன் அப்படிங்கிறது 150 SDR. இன்கேஸ் ஒரு எம்பேக் தொலைஞ்சு போகுது அப்படின்னு சொன்னாக்கா அது உள்ள அந்த நியூஸ் பேப்பர், பீரியாடிக்கல், புக்ஸ், ஸ்மால் பேக்கேஜ் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது வைக்கிறதுன்றது தனித்தனி பண்டலா வைக்கலாம் இல்லையா, அதோட லிமிட் அப்படிங்கிறது 2 கிலோவா கட்டி வைக்கணுங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. weight of an airmail bag or air transit bag should not exceed. எத்தனை கிலோவை தாண்டக்கூடாது ஏர்மெயில் பேக் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல 30 கிலோ வரைக்கும் தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்கு. அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னாக்கா ஃபாரினுக்கு அனுப்புற ஸ்பீட் போஸ்டோட மேக்ஸிமம் வெயிட் 35 கிலோ இருக்கு. ஒரே ஒரு ஆர்டிகல 35 கிலோவுக்கு அனுப்புறாங்க. இது எப்படி வருங்கிறது தெரியல. பட் இன்னமும் ரூல்ல 30 கிலோ அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏர்மெயில் பேக் வந்து எப்படி இருக்கும்னாக்கா ப்ளூ தோசித்தி பேக், இதுல தான் வந்து அந்த ஏர்மெயில வந்து க்ளோஸ் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னு இருக்கு. ப்ளூ தோசித்தி பேக், அதுவும் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மேக்ஸிமம் வெயிட் லிமிட் ஆஃப் இன்டர்நேஷனல் லெட்டர்ஸ் இஸ். இப்போ வந்து ரெகுலேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்லேண்டுக்கு தான் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஃபாரின் பொறுத்த வரைக்கும், இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சேஞ்சஸ் வரல. இன்னுமே இன்டர்நேஷனல் லெட்டருக்கு அந்த 2 கிலோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the maximum cash on delivery limit for corporate customers using speed post? கார்பரேட் கஸ்டமருக்கான COD லிமிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யாரா இருந்தாலுமே 50,000 தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. When a lot of bags are available for distant places, then which bag is closed? மெயில் வேன்ல எந்த பேக்ல க்ளோஸ் பண்ணி அனுப்புவாங்க அப்படிங்கிறாங்க. KHTB அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க. KHTBனா என்ன அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். அந்த கூண்டு உள்ள போட்டு லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிட்டு அந்த லாக்கை சீல் பண்ணிடுவாங்க. சீல் பண்ணிட்டு அதோட சாவியை இன்சூர்டு கவர்ல அனுப்புவாங்க அப்படின்லாம் ரூல் இருக்கு. இதனால என்ன யூஸ் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மெயில் வேன்ல ஒரு ஃபுல்லா நிறைய மெயில்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா வழியில இருக்க பேக் எல்லாம் திரும்ப திரும்ப அந்த லேபிளை எடுத்து செக் பண்ணி பார்த்து தான் டெலிவரி பண்ணிட்டு போவாங்க. ஸோ கடைசியா இருக்கிறது நிறைய பேக் அது உள்ள போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரிப்பீட்டடா அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய டைம் வந்து மிச்சமாகும். அதுக்காக KHTB அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் இன் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம். மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. 30 லட்சங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 60 வயசுக்கு மேல போயிட்டாக்கா யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் பணம் போடலாம்னு இருக்கு. 60 வயசுக்கு கீழே அப்படின்னு சொன்னாக்கா விஆர்எஸ்ல வராங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் விஆர்எஸ்ல வராங்க அப்படின்னு சொன்னாக்கா 55க்கு மேல வயசு இருக்கவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட் போடலாம். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டே இன்கேஸ் 30 லட்சத்துக்கு மேல இருக்குன்னா 30 லட்சம் போடலாம். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு 15 லட்சம் இருக்கு, 16 லட்சம் இருக்குன்னா அதை மட்டும் தான் போட முடியும் பிலோ 60 இருக்கவங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றவங்க 50 வயசுக்கு மேல இருந்தாலே அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த டிஸ்சார்ஜ் பெனிஃபிட் என்னவோ அந்த அமௌண்ட்டை போடலாம். இல்ல 30 லட்சம் போடலாம். ரெண்டுல எது கம்மியோ அதை போட முடியும் அப்படின்னு இருக்கு. 50 வயசு அப்படிங்கிறது டிஃபென்ஸ் பர்சன் அங்கிருந்து வர்றவங்களுக்கு, 55 வயசு அப்படிங்கிறது விஆர்எஸ்ல வர்றவங்களுக்கு. அங்கிருந்து வந்து அந்த பெனிஃபிட்டை வாங்கினா 3 மாசத்துக்குள்ள போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்கு. இதுல எத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், என்ன லிமிட் அப்படிங்கிறது இதுல இருக்கு. இதையும் ஸ்கிரீன்ஷாட் வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ் ஆர் நாட் எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட். அதுக்கு ஒரு பேமெண்ட் மட்டும் தான் கொடுக்கணும், மற்ற எதுவும் கிடையாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏர் சர்சார்ஜ் அப்படிங்கறத கொடுக்கணும். போஸ்டேஜ் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, அக்னாலஜ்மெண்ட் ஃபீஸும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த டிஸ்கவுண்ட் ஃபார் த பல்க் கஸ்டமர் டூயிங் மந்த்லி பிசினஸ் ஃபார் ₹15 lakhs? சிஓடியோ இல்ல ஸ்பீட் போஸ்டோ ஏதாவது பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிசினஸ் பல்க் கஸ்டமருக்கு 15 லட்சம் பண்றாங்க அப்படின்னாக்கா எத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற 15% டிஸ்கவுண்ட்டுங்க. இதுக்கான டேபிளும் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பீட் போஸ்ட் டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் சிஓடியில் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாக்கா 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் 10%, 5 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் 15%, 25 லட்சத்துக்கு மேல 1 கோடி வரைக்கும் 20%, 1 கோடிக்கு மேல 5 கோடிக்குள்ள 25%, 5 கோடியும் தாண்டி போகுது அப்படின்னு சொன்னா 30%ங்க. அடிஷனல் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What will be the compensation for international EMS merchandise if total loss or theft or damage? ஏற்கனவே பார்த்தது தான் இது. 130 SDR. எந்த கண்டிஷன்லயும் பார்சலுக்குமே இதான் வருங்க. பார்சலுக்குமே 130 தான் வரும். பட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பார்சலுக்கு 40 SDR கொடுப்பாங்க. அது கூட அந்த பார்சலோட வெயிட் என்னவோ 1 கிலோவுக்கு 1.5 SDR அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் பார்சல் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அட்மிசிபிள் வெயிட்டே 20 கிலோ தான். ஒரு 20 கிலோ பார்சல் இருக்குனாக்கா அதுக்கு டோட்டலா கால்குலேட் பண்ணாலுமே 20 கிலோவுக்கு ஒரு 90 பிளஸ் ஒரு 40ன்னு சொல்லும்போது 130 SDR வரும்.
டோட்டல் லாஸ்ல போஸ்டேஜ் பெய்ட ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலயுமே அது ஏற்கனவே பார்த்தது தான். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டைரக்ட் போஸ்ட் இஸ் மீட் ஃபார். டைரக்ட் போஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னாக்கா அன்அட்ரஸ்டு மெயில், அன்அட்ரஸ்டு பாம்ப்ளெட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், இதுக்காக தான் டைரக்ட் போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. டைரக்ட் போஸ்ட்ல பெருசா ஒன்றும் கிடையாது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.